அந்த மந்திரம் 6 காதுகளுக்கு சென்றால் ஒரே நேரத்தில் சென்றால் எவர் உச்சரித்தாரோ அந்த பலனை, அந்த மந்திரத்தினுடைய பலன் இழக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு அந்த மந்திரத்துக்கு பலன் இருக்காதுன்னு. அப்போ என்ன பண்ணாரோ இவர் அதை கேட்டுக்கிட்டு நேர சுக்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு வர்றார். இப்போ தான் நம்ம கோபர்காவுன்ற இடம் எப்படி இந்த பெயர் வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சுக்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு கோதாவரி நதி பக்கம் வர்றார். அவர் வடக்கு பக்கமாக இருக்கார், இவர் தெற்கு பக்கமாக இருக்கார். நதியினுடைய வெள்ளம் பிரவாகம் எடுக்கிறது. எப்படி தாண்டி நம்ம குருவை பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார் சுக்கராச்சாரியாரை, என்னை காப்பாற்றுங்க. அவர் என்ன பண்ணுறார், கோப்பர் என்று சொன்னால் மராட்டியில் இந்த கை முட்டி, தன்னுடைய கை முட்டியால் இந்த வடக்கு பக்கம் இருந்து ஓடிக்கொண்டிருந்த நதியை தன்னுடைய சிஷ்யன் வருவதற்காக கை முட்டியால் வேகமாக நகர்த்தவும் கோதாவரி நதி தன்னுடைய தடத்தை மாற்றிக்கொண்டு நகர்ந்து சென்றதாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையவர் சுக்கராச்சாரியார். உடனே அந்த கை முட்டியால், இந்த கோப்பர் என்று சொல்வார்கள், நகர்த்தியதால் கோப்பர்காவ் என்ற பெயர் இந்த ஒரு பவித்திரமான பூமிக்கு ஏற்பட்டது. அங்கிருந்து என்னாச்சு, பிரகஸ்பதியினுடைய புத்திரர் வராரு. நேரம் என்ன பண்ணுறார், இவருடைய இந்த சுக்கராச்சாரியார்கிட்ட சீடனாக சேர்றார். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி எதுவுமே அவர் சொல்லவில்லை. தன்னுடைய சீடன் தன்னிடம் பாடம் படிக்க வந்திருக்கிறார். இவரும் எதையும் அதை பற்றி கேட்டுக்கல. எல்லா பாடங்களும் எல்லாம் படித்து முடித்த பிறகு இதை பற்றி அசுரர்களுக்கு தெரிய வந்து விட்டது. எப்படியாவது நம்முடைய குருவை ஏமாற்றுவதற்காக இவன் வந்திருக்கிறான், இவனை நாம் கொன்று இவனுடைய சாம்பலை கரைத்து எதிலையாவது கலந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கச்சதேவ என்பவரை கொன்று, பிரகஸ்பதியினுடைய புத்திரனை கொன்று அவருடைய சாம்பலை சோமபானத்தில் கலந்து பிரசாதம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் தன்னுடைய குருவுக்கு அளித்து விடுகிறார்.